வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். தனுசு ராசிக்கான சிவராஜ யோகம் பற்றி நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். தனுசு ராசிக்கு பொதுவாகவே இந்த யோகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறது சூரியனும் குருவும் தான். ஒரு யோகம் நமக்கு உருவாகணும்னா இந்த 2 கிரகங்கள் தான் மெயின். அது இந்த சிவராஜ யோகங்கிறதுக்கு இந்த 2 கிரகங்கள் தான் மெயின். அப்போ நான் நிறைய நீங்கள் லைவ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு லைவ்லையும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம சொல்லும்போது சொல்லிகிட்டே வருவோம். கிரகங்களை பற்றி யோகமும் சொல்லுவோம், சாதகமாகவும் சொல்லுவோம், பாதகமாகவும் சொல்லுவோம். ஏன்னா கிரகம் நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். அப்போ இந்த சிவராஜ யோகம் இந்த கிரகங்கள்னால நம்ம என்ன மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே நமக்கு யோக பலன்களை அனுபவிக்கணும்னா இந்த சிவராஜ யோகம் வேணும். அதுக்கு இந்த குரு நல்லா இருக்கணும். குரு நல்லானா பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ குரு நல்லா இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய கோயில் ஸ்தலத்துக்கு செல்லுவாங்க, நிறைய மகான்களை சந்திப்பாங்க, நிறைய அரசியல்வாதிகளை சந்திப்பாங்க, நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகளை சந்திப்பாங்க. இந்த சூரியனும் குருவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க ஈஸியாக போய் ஒரு அமைச்சரை சந்திச்சிருவாங்க, ஒரு அதிகாரியை சந்திச்சிருவாங்க, ஒரு முதலமைச்சரை பார்த்துருவாங்க, பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நேரடியாகவே சந்திச்சிருவாங்க. இந்த யோகம் இருக்கவங்க தான் சந்திக்க முடியும். அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்க போய் சந்திக்க முடியாது. ஏன்னா அந்த கிரகங்கள் அந்த இடத்துக்கு போயிடும். இதே இந்த யோகம் இருக்கிறவங்க இவங்களை போய் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த யோகம் இருக்கும். இதிலே சந்திக்க முடியாதவங்களும் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கிரகங்கள் சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். அப்போ சப்போர்ட் இல்லாமல் இருக்கும்போது அவங்க போய் சப்போர்ட் பண்ண முடியாது, அவங்கள பார்க்க முடியாது. ஏன்னா இந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடிய கிரகம் சூரியன் தான். அந்த கிரகத்துடைய பலம் நமக்கு பாசிட்டிவாக இருந்தால் தான் நீங்கள் அவங்கள போய் சந்திக்க முடியும். சந்திக்கிற வாய்ப்பே கிடைக்கும். இங்கே நிறைய பேர் எத்தனையோ பேர் இருப்பாங்க. நம்ம ஒரு அமைச்சரை பார்க்கணும்னாலும் சரி, ஒரு எம்எல்ஏவை பார்க்கணும்னாலும் சரி, நமக்கு அந்த யோக அமைப்புகள் இருந்தால் தான், கிரகத்தடைகள் இல்லாமல் இருந்தால் தான் இவங்களை போய் நேரடியாக சந்திக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் சும்மா சந்திக்க முடியாது, யாரையும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. இந்த யோகம் இருக்கிறவங்க எப்படி சந்திச்சிருவாங்க, அவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிரும். நான் சொல்கிறேன் இல்லைங்களா, குருவும் சூரியனும் இந்த யோகத்துக்கு, சிவராஜ யோகத்துக்கு அதிபதியான கிரகம். இவங்க இப்போ ஒரு மனு கொடுக்கணும், கலெக்டரை பார்க்கணும், இல்லை அமைச்சரை பார்க்கணும், எம்எல்ஏ பார்க்கணும்னா இவங்களுக்கு, இந்த ராசியில் இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரகங்கள் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, இந்த யோக பலன்கள் இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக சந்திச்சிருவாங்க. அவங்க காரியம் கைகூடும், சக்ஸஸ் ஆகிரும், அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வரும். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அமையாது, இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு அமையும். அப்போ ஒவ்வொன்றும் இப்படித்தான், ஒவ்வொரு கிரகங்களும் அந்த மாதிரி இணைவாக இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கு அந்த யோகத்தை ஏற்படுத்திடும். ஆனால் ஜாதகத்தில் அந்த மாதிரி ராசியில் நம்ம சொல்கிறோம், ஜாதகத்தில் அந்த சப்போர்ட் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். அதை நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். ஜாதகத்தை திறந்து ஜாதகத்தில் அந்த 9 கிரகங்களும் கட்டத்தில் எங்கெங்கே இருக்குது, அந்த கட்டத்தில் இருக்கிற கிரகம், இந்த சூரியனும் இந்த குருவும் நல்லா இருக்குதா, அந்த குருவும் சூரியனும் நல்லா பாசிட்டிவாக இருக்கா, நமக்கு யோக பலனை கொடுக்குதா. அப்படி அந்த யோக பலனை கொடுக்குது அப்படின்னா நம்ம நினைச்சவங்கள சந்திக்கலாம், கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நமக்கு அந்த யோக பலன் இல்லை, அந்த கிரகங்கள் கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்கவே முடியாது. எத்தனை தடவை நீங்கள் மனு கொடுத்தாலும் அந்த மனு செல்லுபடி ஆகாது, போகாது, அவங்க கைக்கு கிடைக்காது, நேர்லையும் பார்க்க முடியாது. இதுதான் உண்மை. இது நீங்கள் நடைமுறையில் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் தெரியும். அப்போ ஒரு நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு அன்றாடம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு வேலை விஷயமா போகிறோம், அந்த வேலை நமக்கு நடக்கும் அப்படின்னா அவங்கள நம்ம சந்திக்கிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம், மனு கொடுக்குறோம்னா நமக்கு அந்த கிரகத்துடைய யோக பலன்கள் சூப்பராக இருக்கும். சூரியனுடையதும் குருவோடையதும் சூப்பராக இருக்கும். அப்போ அந்த கிரகங்களுடைய தோஷமோ தடைகளோ, சூரியனுங்கிறது சாப கிரகம், சூரியன் சாபம், இது குரு சுபகுரு கிடையாது. குருவோடைய சாபமும் சூரியனுடைய சாபமும் நமக்கு தொடர்பு இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள சந்திக்கிறது அவங்களே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் இந்த யோகத்தில் அந்த ஜாதகத்தில் சாபம் நிறைஞ்சு தோஷம் நிறைஞ்சு இருக்கிறனால அவங்களுக்கு வழி தெரியாமல் இருப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், பொதுவாக பார்க்கும்போது டிவியில் யூடியூப் சேனலில் பார்க்கும்போது நம்ம யோகத்தை பற்றி சொல்லும்போது நம்ம கேட்குறாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாங்க. ரெண்டாவது பெயர்ச்சி வரும்போது பார்க்குறாங்க, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது. அந்த கிரகங்கள் அந்த ராசியை நமக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க, என்ன பேச போகிறாங்கன்னு கேட்கும். இது கேட்க அவங்களுக்கு அந்த எண்ணங்களில் அந்த கிரக ஆற்றங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்குமே உருவாகாது. யாருக்கு அதை கேட்கணுங்கிற பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கு தான் கேட்கும். யாருக்கு அந்த சொல்யூஷன் வேணுமோ அவங்களுக்கு தான் அது அமையும். இந்த மாதிரி கிரகங்களே அது வழி நடத்தும். அப்போ கிரக வழி நடத்துறதுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்க முடியுமா, நம்ம சப்போர்ட் தேவையா, கிரக சப்போர்ட்டு தான் நமக்கு வேறு. அப்போ அந்த கிரக சப்போர்ட் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக அரசு உதவிகள் கிடைக்கும். இப்போ நம்ம அரசாங்கத்தில் சில சலுகைகள் அறிவிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு இந்த யோகங்கிறது இருந்துச்சுன்னா நமக்கு அந்த சலுகை கிடைக்கும்.
இப்போ நம்ம எவ்வளவோ நாளைக்கு முன்னாடி வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருப்போம், டிஎன்பிசி எழுதியிருப்போம், நமக்கு வேலை கிடைக்காது. ஆனால் இப்போ எழுதுவோம், எம்ப்ளாய்மெண்ட் டக்குன்னு வந்து ஆர்டர் வந்து இன்டர்வியூக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இது இந்த யோகம் இருக்கிறவங்களுக்குன்னு. அப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம இந்த ராசியில் ராசி பலன் பார்க்குறோம் இல்லைங்களா, யோக பலன் கேட்குறோம்ல, நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம ஜாதகத்தில் கிரகங்களுடைய தடைகள் இல்லாமல் இருக்குதான்னு பார்க்கணும், சாபங்கள் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்கணும். பார்த்து நம்ம அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வேறு கிரக பயிற்சிகளே வந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரொட்டீனாக நம்மளுடைய லைஃப்பை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நம்மளுடைய உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கலாம், நமக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இதுக்குள்ளேயே சுற்றணும். இப்போ என்னப்பா நம்ம ஒரு மனிதன் ஒரு தொழிலில் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றான்னா எவ்வளவோ விஷயத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது. போட்டி, போராமை அவ்வளவு இருக்குது, கண் திருஷ்டி, இத்தனையும் தாண்டணும். இத்தனையும் தாண்டினா தான் அவன் வர முடியும். அவங்க வாழ்க்கையில் வந்து இந்த கிரக சப்போர்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் தாண்டிடுவாங்க. ஆனால் கிரகங்கள் பலவீனமாக இருந்துச்சுன்னா அந்த கண் திருஷ்டி, போராமை, செய்வனை, அது இதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் சிக்கிக்கிட்டு எது கரெக்டு எது தப்புன்னு தெரியாமல் வெளியில் சொல்ல முடியாமல் மென்று முழுங்கி இருப்பாங்க. உடல் நோயில் படுத்திருப்பாங்க, உடல் ட்ரீட்மெண்ட்லேயே இருப்பாங்க. எப்படி இது உடம்புல நோய் வருதுன்னே அவங்களுக்கு தெரியாது, எப்படி கடன் வருதுன்னே தெரியாது. இது எல்லாமே இதுக்கு காரணமே என்னென்னா இந்த கிரகங்கள் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது, சாபமாக இருக்கிறது, தோஷமாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த கிரகங்கள் சப்போர்ட்னால. இது வந்து எப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நமக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இவங்களாம் இருந்திருக்கும்போது நம்ம பிறந்திருப்போம், வச்சுருப்போம். அவங்க கிராமத்துலேயோ வண்டியிலே போகும்போது பாம்பு அடிச்சிருப்பாங்க, பசுமாடு இறந்துருக்கும், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். நடக்காமல் இருக்காது, அதை நம்ம மைண்டில் வச்சிருக்க முடியாது. எல்லாத்துக்குமே அந்த மைண்ட் செட் ஓடாது. அப்போ அதில் ஏதாவது நமக்கு ஒரு இடையூறுகள் நடந்திருக்கிறதுனால நமக்கு வந்து நம்ம போகிற வேலையில் வந்து தடங்கள் ஏற்படுறது, சாபம் உருவாகிறதுனால அந்த சாபம் உருவாகிறதுனால தடங்கள் ஏற்படுறது, வேலை நடக்காமல் இருக்கிறது, சிரமப்படுறது, வறுமை வர்றதுலாம் இதனால தான். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் மெயினாக பார்க்கணும். நமக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம், நமக்கு வசதி வாய்ப்புகள் முக்கியம், உழைப்பு முக்கியம். இதுக்கு எல்லாம் இந்த கிரகங்கள் சப்போர்ட்டு கண்டிப்பாக முக்கியம். அப்போ நம்ம எடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு இன்றைக்கி கேள்விகள் என்ன, நமக்கு என்ன இன்றைக்கி வருமானம் இல்லாமல் இருக்கிறேன், கடன் தீரணும். ஆனால் நம்ம கடன்லாம் பார்த்து தான் வாங்கியிருக்கோம், ஆனால் எங்கே போச்சுன்னே தெரியல. வாங்கினேன், தொழில் பண்ண எங்கே போச்சுன்னே தெரியல அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, நடக்குதில்ல. என்ன காரணங்கனால இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளைய யோசிக்க விடாது. கிரகங்கள் வந்து நம்மளை யோசிக்க விடாது, அடுத்தடுத்து அப்படியே நம்மளை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். அப்போ நம்ம அதிலேருந்து வெளியில் வர முடியாமையே இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ கிரகங்களை வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம அந்த யோகம் நம்ம பயன்படுத்தணும், அப்போ நமக்கு அந்த யோகம் வேலை செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், பார்த்து செய்யணும். இப்போ நம்ம வந்து ராசி பலன் எல்லாரும் பார்க்குறோம், எல்லாத்துக்கும் தசை பலன், ராசி பலன், கோச்சார பலன், குரு பயிற்சி பலன் பார்க்குறோம். ஆனால் என்ன காரணம் அப்படின்னா பார்த்தாலும் நமக்கு நடக்கலை அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, நம்ம இதில் வந்து பொது பலனை சொல்லும்போது நமக்கான ஒரு ஜாதக அமைப்புலையும் நம்ம உடம்புலையும் அந்த கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது, கிரக நகர்வுகள், கிரக உயிர் ஓட்டங்கள் நமக்கு நன்மை செய்யுதா, இல்லை நமக்கு நன்மை செய்யாமல் சாபத்தை ஏற்படுத்துதா, கிரக சாபத்தை ஏற்படுத்துதா, இல்லை பொதுவாகவே முன்னோர்கள் சாபம் தான் இருக்குதா, இல்லை கிரகங்களுடைய தோஷம் தான் நமக்கு இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். அப்போ அந்த உயிர் ஓட்டங்கள் இருக்கும்போது, அந்த கிரகத்தோடைய உயிர் ஓட்டங்கள் சாபமாக மாறும்போது, தோஷமாக மாறும்போது நமக்கு தடைகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது, படிப்படியாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதனால தான் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியாது. என்ன தொழில் பண்ணாலும் அந்த தொழிலை வந்து ஒரு ஸ்டாப் ஆகிறதுக்கு காரணம் என்ன, இப்போ நான் சொன்ன மாதிரி தான். அப்போ நம்ம தொழிலில் முன்னேற முடியலை, பல விஷயங்கள் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு என்னென்ன நடக்க முடியலைன்னா இந்த தடைகள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் முன்னுக்க முடியாது. ஒரு மனிதனை வந்து எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும்னாவே இந்த மாதிரி கிரகங்களுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். அப்போ கிரக சப்போர்ட் இருந்தால் தான் நமக்கு உயர் பதவி கிடைக்கிறதா இருந்தாலும், ஒரு நல்ல இடத்துல வந்து வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு கிரகம். அரசாங்க வேலைன்னு எடுத்தீங்கன்னாவே இப்போ நான் சொல்லது இல்லைங்களா, இந்த அரசாங்க வேலைக்கு இந்த சூரியன் தான் மெயினாக காரணம். இந்த சூரியன் இல்லைன்னா அந்த அரசாங்க வேலை வந்து கிடைக்காது. சூரியன் கெட்டு போயிடுச்சுன்னா கிடைக்காது. வேலையில் ஜாயின் பண்ணாலும் வெளியில் வந்துடுவான். அதுக்கு தான் இந்த சிவராஜ யோகங்கிறது. இந்த சிவராஜ யோகம் இருந்தால் அவங்களுக்கு அந்த எல்லா அமைப்புமே தேடி வரும். லைஃப்பை வந்து ரொம்ப சுகவாசியாக இருப்பாங்க, பிறந்ததுலேருந்தே இருப்பாங்க. அப்போ பிறந்ததுலேருந்தே அந்த யோகம் செயல்படுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா, அவங்களுக்கு சாபம் இல்லாமல் இருக்கும், கிரக தடைகள் இல்லாமல் இருக்கும், நடக்கக்கூடிய தசைகள் பூராமே சாதகமாகவே இருக்கும். இப்போ சூரிய தசை எடுத்துக்குங்க, சந்திர தசை எடுத்துக்குங்க, செவ்வாய் தசை எடுத்துக்குங்க, புதன் தசை எடுத்துக்குங்க, குரு தசை எடுத்துக்குங்க, சுக்கிர தசை எடுத்துக்குங்க, சனி தசை எடுத்துக்குங்க, ராகு தசை எடுத்துக்குங்க, கேது தசை எடுத்துக்குங்க. இந்த தசைகள் பூராமே அவங்களுக்கு சாதகமாகவே வரும், பாசிட்டிவாகவே இருக்கும், புத்திகளும் பாசிட்டிவாகவே இருக்கும்.
அப்போ அவங்க தான் கொடுத்து வச்சவங்க. அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு லக்கு. அதுதான் இந்த மாதிரி இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு சிவராஜ யோகம் இந்த மாதிரி இருக்கும். இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்று வரிசையாக ட்ரெயின் மாதிரி அவங்களுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணும். அப்போ அவங்க பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் அவங்க வந்து ராஜ வாழ்க்கை வாழ்வாங்க. அதுக்கு அவங்களுடைய பெற்றோர், அவங்களுடைய தாத்தா பாட்டி செஞ்சு வச்ச ஒரு ஒரு அமைப்பு. இப்போ நம்ம ஒரு அவங்களுடைய அமைப்பு தான் நமக்கு புண்ணியமாக வேலை செய்கிறது. இல்லை நமக்கு அது புண்ணியம் அங்கே இல்லைன்னா நம்மளே தப்பு மேலே தப்பு பண்ணியிருப்போம். அந்த தப்பு வந்து முதல்ல அவங்க பண்ணியிருக்கிறது சேர்ந்து நமக்கு வரும். இப்போ நம்மளுடைய அப்பா சொத்து பையனுக்கு வரும், அப்பா சொத்து மகளுக்கு வரும். அப்போ நம்ம தாய் தகப்பனுடைய தோஷம் நமக்கு தானே வரும், பிள்ளைக்கு தானே வரும், பொண்ணுக்கு தானே வரும், வேற யாருக்கா போகாதில்ல. அப்போ சொத்து நமக்கு வர்ற மாதிரி தான் அந்த தோஷமும் சாபமும் நமக்கு வரும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜாதகத்துங்களில் பார்த்து முறையாக அதை செய்கிறது யார்? இப்போ நம்ம வந்து இருக்கிறோம், ஜாதகத்தை முறையாக பார்த்து அந்த ஜாதகத்தில் அந்த சாபம் இருக்குதா அப்படிங்கிறது ஜாதகத்துலேயும் அவங்க உடம்புலையும் காமிப்போம். அதுக்குன்னு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்து எங்கே ஃபால்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்போ அதுன்னா அதை சரி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கான சாபங்கள் விலகிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். இது எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் இப்போ இதெல்லாம் இப்படி பார்த்து தான் நம்ம ஒரு ஜாதகத்தை சரி பண்ண முடியும். அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்க முடியும். இது எல்லாமே வந்து இந்த கிரக மாற்றத்தினால தான் வரும். கிரகங்களை சரி பண்ணால் தான் அது சரியாகும். அப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து யோக பலன்களை சொல்கிறோம். சிவராஜ யோகத்தை பற்றி இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய யோகம் எப்படி கொடுக்கும், அந்த கிரகம் ஏன் நமக்கு யோகத்தை கொடுக்காமல் இருக்குது, நம்ம ஜாதகத்தில் ஃபால்ட்டா இல்லை எதனால ஃபால்ட்டு, எங்கே தடை இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ணிடுவோம். அப்படி உங்களுக்கு சப்போஸ் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நேர்லேயும் பார்க்கலாம், ஆன்லைன்லையும் பார்க்கலாம். இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து இதே பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.